நம்ம ஏன் பணத்தை முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்ம அப்படி முதலீடு செய்யாமல் நம்ம பணத்தை அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்சாகணும். ஒரு மனிதர், அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. அப்போ தான் அவர் வேலையிலே சேர்றாரு. அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். சரி, 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மாதம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. அப்போது 20,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா சேமிப்பாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வருஷம் 10% இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு வச்சுங்க. வருஷம் அவருக்கு 10% இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் விலைவாசி பார்த்தீங்கன்னா 8% அளவுக்கு நம்ம இந்தியாவில் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. விலைவாசினா ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை இன்றைக்கி வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் 12 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பருப்பு 150 ரூபா கொடுத்து இந்த வருஷம் ஒரு உளுத்தம் பருப்பு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 170 ரூபா அப்படி கொடுத்து வாங்குற மாதிரி, அதுமாரி தான் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தான் அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அந்த 6 லட்ச ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,60,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா செலவாக பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அப்போ மிச்சம் எவ்வளோ தான்ப்பா சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. இதே இவர் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் 10% இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு 6,60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா செலவும் 8% ஏறுது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது? 3,88,000 அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு செலவு அதிகமாக ஆகுது. சேவிங்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போது 2,71,000 ரூபாய் வச்சுருக்காரு. இப்படி இவருடைய சேவிங்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் 2,40,000, இப்போ 2,71,000 அப்படின்னு சொல்லிட்டு இவர் 20 இயர்ஸாக எதுவுமே பண்ணாத அந்த பணத்தை அப்படியே சேமித்து வீட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துவோம். அப்புறம் இவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்போது, அதாவது 30 வயசில் வேலை செய்கிறாரு, 50 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு அவர் நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். 50 வயசில் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1.7 கோடி. எவ்வளோ இருக்கும்? 1.7 கோடி அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்கும். ஆனால் இவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் இவருடைய அதாவது செலவு பண்ணுறதை குறைக்கலை. மாதம் இவ்வளோன்னு செலவு பண்ணாங்களே, இப்படி குறைக்கலைன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் இவர் சம்பாதிச்ச அந்த 1.7 கோடி பார்த்தீங்கன்னா செலவாயிடும். மாறா இவர் என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு இடத்துல பல இடத்துல முதலீடு பண்ணி வைக்கிறாரு. முதலீடு பண்ணி வைக்கும் போது அதில் 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இது எல்லாமே எடுத்துக்காட்டுக்காக தான் 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போது இவருக்கு எவ்வளோ பணம் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.2 கோடி இருக்கும். பார்த்தீங்களா? நம்ம முதலீடே பண்ணாமல் வச்சுருந்தா அந்த பணம் வளராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 0% அப்படின்னும் போது வெறும் 1.7 கோடி இருக்குது. இதே ஒரு 12% ரிட்டர்ன்ஸ்ன்னும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.2 கோடி அளவுக்கு அவருடைய வெல்த் வளர்ந்துருக்கு. சரி, இப்படி நம்ம எதில் முதலீடு பண்ணலாம்? சரி, முதலீட்டில் பண்ணால் எதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வரிசையாக இதில் எடுத்துகிட்டு வருவோம்.